அனைவருக்கும் வணக்கம். 6/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். மகாராஷ்டிராவின் 20வது முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பாஜகவின் மூத்த தலைவர் பதவியேற்றார். துணை முதல்வர்களாக சிவசேனா கட்சியின் தலைவர் ஏக்நாத் ஷிண்டேவும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவாரும் பதவியேற்றனர். அடுத்ததாக, மாற்றுத்திறனாளிகளின் இருப்பிடங்களுக்கே சென்று சேவையளிக்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் துவங்கி வைத்துள்ளார். தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் என்ற மறுவாழ்வு சேவை உறுதி வழங்கப்படுகிறது. மேலும் புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கான ஒப்புயர்வு மையத்தின் சேவையையும் முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C-59 ராக்கெட் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தால் உருவாக்கப்பட்ட ப்ரோபோ 3 செயற்கைக்கோளை இந்த PSLV-C-59 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த இஸ்ரோவோட பிரிவான நியூ ஸ்பேஸ் நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிட்டு வராங்கன்னு. அதே போல் இந்த ப்ரோபோ 3 செயற்கைக்கோள் என்பது இரட்டை செயற்கைக்கோள் வடிவமைப்பை கொண்டதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ப்ரோபோ 3 செயற்கைக்கோள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இரட்டை செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550 கிலோ எடையை கொண்டது. இந்த இரட்டை செயற்கைக்கோளில் ஒரு செயற்கைக்கோள் கிட்டத்தட்ட 60,500 கிலோமீட்டர் தொலைவிலும், இன்னொரு செயற்கைக்கோள் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலைநிறுத்தப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த இரட்டை செயற்கைக்கோளின் பணிகளாக, ஒரு செயற்கைக்கோள் ஒளியை மறைத்து செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கும். இன்னொரு செயற்கைக்கோள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை கண்காணிக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த ப்ரோபோ 3 செயற்கைக்கோள் என்பது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்க திட்டம் ஒரு முக்கியமான திட்டம்னே சொல்லலாம். இது அறிவியல் சார்ந்த திட்டம், ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். அதாவது விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். இதை எதன் மூலமாக செயல்படுத்த போகிறாங்கன்னா, PSLV-C-60 ராக்கெட் மூலம் இந்த விண்கலன்களை ஏவும் திட்டத்தை இந்தியா உருவாக்க உள்ளது. இந்த இரட்டை விண்கலன்கள் ஆனது புவி வட்டப்பாதையில் தனித்தனியாக நிலைநிறுத்தப்படும். ஒரு கட்டத்தில் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைக்கப்படும். இதுதான் இதோட தொழில்நுட்பமாக சொல்கிறாங்க. மனிதர்கள் மற்றும் எரிபொருளை மாற்ற இந்த தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ககன்யான் திட்டத்திற்கு முன்னோடி திட்டமாக இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தை நாம் எடுத்துக்கலாம். மேலும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரோவின் 10வது தலைவர் சோம்நாத். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்ற ஒரு திட்டத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூரணி தேவி தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டும், அதாவது 2023 2 லட்சம் குழந்தை திருமணங்கள் நிறைவேறியுள்ளது. மேலும் 5 1 பெண் குழந்தைகள் இந்த குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தை திருமணங்களை 35% குறைப்பதே இந்த குழந்தை திருமணம் இல்லாத இந்தியாவின் உடனடி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2029க்குள் 5%க்கும் குறைவாக குழந்தை திருமணங்களை கட்டுக்குள் கொண்டு வருவது அடுத்த இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குழந்தை திருமண தடை சட்டம் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த திருமணம் நடத்தி வைப்பவர்களுக்கு தண்டனையை பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தில் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு முக்கியமான மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியுள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய வாயுயான் விதேயக். அதாவது 90 ஆண்டுகால பழமையான விமான சட்டத்திற்கு பதிலாக இந்த மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேறியுள்ளது. இது எதற்காக இந்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான போக்குவரத்து துறையில் முதலீடுகளை ஈர்க்கவும் எளிதான வணிகத்தை ஊக்குவிக்கவும் இந்த மசோதா தேவைப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்க முக்கியமான நிகழ்வு இது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பஞ்சாயத்து விருது 2024.
இந்த விருதானது மகாராஷ்டிரா மாநிலம் லட்டூர் மாவட்டத்தில் உள்ள உடிபுத்ரு கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்திற்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சியானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று நிறைவேறியிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில். அதாவது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது பிரான்ஸ் பிரதமர் மைக்கேல் பார்னியருக்கு எதிராக நிறைவேறியுள்ளது. உங்களுக்கு தெரியும், பிரான்சின் அதிபராக இமானுவேல் மேக்ரான் உள்ளார் என்பது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது டிசம்பர் 6ஆம் தேதி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள முக்கிய ஆளுமை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். நன்றி.